ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மீஷோவிலேருந்து ஒரு 2-3 பொருள் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் உங்கள் கூட நான் அன்பாக்சிங் பண்ணி நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பொருள்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கலாம். ஸோ நான் இது வந்து கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பிரிச்சிடலாம். முதல்ல வந்து கவர் வந்து பிரித்ததுக்கு அப்புறமா இப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம வந்து அது காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, எப்பயுமே நான் வந்து வீடியோ வந்து நான் எடுத்துருவேன். ஸோ அது மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு பேன் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து அயர்ன் பேன். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு வந்து நான்ஸ்டிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால, அலுமினியம், நான்ஸ்டிக் இதெல்லாம் நல்லது கிடையாது அப்படிங்கிறதுனால தான் சரி ஒரு இரும்பு பேன் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் எதுவுமே பண்ணாதது. ஏன்னா நம்ம வந்து சும்மா லோக்கலில் வந்து நம்ம மீஷோவிலேருந்து தான் வாங்கியிருந்தோம். இதுவே உங்களுக்கு இன்னும் பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னா அவங்களே சீசனிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட வெயிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லாவே வெயிட் இருக்குது. அதே மாதிரி ஹேண்டிலுமே நல்ல உட்டன் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பிடிக்கிறதுக்குமே நல்லா இருக்குது. அதே மாதிரி நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ நல்ல குழியாகவும் இருக்குது இல்லையா, அதனால் நீங்கள் வந்து இதில் பொரியல் பண்ணால் குழம்பு பண்ணலாம், எது வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூ. 327 எனக்கு ஒர்த்தபுளாக தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நீங்கள் லோக்கலில் மார்க்கெட்டில் போய் வாங்கினாலுமே இந்த ரேஞ்ச் வந்து விற்பாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ரேட்டுக்கு வாங்கலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பொருள்னு பார்த்துடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான பொருள் தான் நான் இதுவுமே வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நான் 2வது டைம் வாங்குகிறேன். நான் ஆல்ரெடி 1 டைம் பர்ச்சேஸ் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேட்டு தான் வாங்கியிருந்தேன். கிச்சனுக்குன்னு வாங்கினேன். அதுக்கப்புறமா பாத்ரூமுக்கு வெளியில் போடுறதுக்காக அது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா சேம் கலரில் தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்டு, கொஞ்சம் நீளமான மேட்டும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன மேட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 4 மேட்டு வந்து ஆஃபரில் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 2 மேட்டு சொன்னேன் இல்லையா, 2 மேட்டே பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 160 வரைக்கும் வாங்கினேன். ஸோ இது வந்து ரூ. 235 4 மேட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், ஒன்றா நான் வந்து காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த மெரூன் கலரில் இருக்கு இல்லையா, இந்த கவரில் இருக்கிற மேட்டு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நீளமான ஒரு மேட்டும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன மேட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கிச்சனுக்கு நல்லாயிருக்கும். ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற கிச்சனாக இருந்துச்சு அப்படின்னா இது தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாத்ரூம்லேயும் 2 பக்கமும் நமக்கு தேவை அப்படின்னா அந்த அந்த இதுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ராவாக இந்த 4 மேட்டுமே நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மழை சீசன் தான். ஸோ அதனால் மேட் கொஞ்சம் நிறைய இருந்தால் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ரூ. 235 இந்த மேட் வந்து எனக்குமே பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த மேட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ஓகே. இந்த விலைக்கு இது ஓகேவாக தான் எனக்குமே தோணுச்சு. ஸோ இப்போ மழைக்கு இது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேண்டாம் அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுடலாம் இல்லையா, அப்படிங்கிறதுனால தான் இது வந்து நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நீங்கள் கடையிலலாம் போய் நம்ம ஒரு மேட் வாங்கினோம் அப்படின்னா குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ரூ. 60 சிம்பிளான ஒரு மேட்டு கிடைக்கிது. ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுதுனால தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரேஞ்சுக்கு ரூ. 235 இந்த மேட்டு வர்த்தபலா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா கிச்சன் ரிலேட்டட் தான் இந்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ வாங்கின பொருள் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து அக்கம் பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த பொருள் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் நான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது பொருள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாங்கியிருக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஹெர்பல் டீ தான் வந்து வாங்கியிருக்கோம். இது வெறும் டீ மட்டும் கிடையாது.
உங்களுக்கு இது வந்து டீ மட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுட் கேர் க்ரீமு இல்லை ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி சோப்பு பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த பூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான பூ வந்து நம்மளுக்கு நல்லா காய வச்சு நல்ல ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்ன பூ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சங்குப்பூ. ஸோ ப்ளூ டீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சங்குப்பூவை நான் இப்போ எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து என்ன சொல்கிறது தோட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேயே வந்து நம்மளுக்கு எல்லா வகையான பூவும் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த சங்குப்பூலாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் நிறைய வந்து படர்ந்து கிடக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து பூ வந்து அவங்கெல்லாம் பறிச்சுக்கிட மாட்டாங்க, வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பூவை நீங்கள் நல்லா பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து எடுத்து காமிச்சேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பூ இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ். இதுவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே பன்னீர் ரோஸ் வந்து செடி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு காய வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ். இதுவுமே நான் சொன்னது தான். ஹைபிஸ்கஸுமே நம்மளுக்கு ஊரில் வந்து வில்லேஜாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிராமப்புறத்தில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டவுன் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னாலும் வீடுங்களில் கூட இந்த ஹைபிஸ்கஸ் செடி வந்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து காய வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பொருள் பண்ணினாலுமே ப்ராடக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இது வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த பூ வந்து செமமோயில். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் டீயாக வந்து குடிச்சுக்கிட்டிங்கனாலும் இது வந்து நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட் கிராக் க்ரீம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா அரோமாவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் உள்ள அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு நல்லா குடிக்கும் போதுமே அதில் உள்ள வாசனைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லீப் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே டப்பாவில் மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இந்த பூ வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வில்லேஜாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம், எங்கே வேணாலுமே இப்போ வந்து ஹைபிஸ்கஸாக இருக்கட்டும், ரோஸ் பெட்டல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு அந்த சங்குப்பூலாம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிடைக்கும்போது நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான டீயுமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த செமமைல் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கத்துக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னாலுமே இதில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 5, 6 பெட்டல்ஸ் வந்து போட்டுட்டு நல்லா ஒரு 150 ml அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டிட்டு அது கூட ஹனி ஏதாவது சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இது எல்லாத்துக்குமே இந்த 4 வகையான பூவுக்குமே இதே மெத்தடு தான். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னையை பொறுத்தளவுக்கு இந்த மீஷோலேருந்து வாங்கின இந்த 3 ப்ராடக்ட்டுமே எனக்கு ரீசனபிள் ரேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சப்போஸ் உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து உங்களோட விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.